எப்படி இருக்கீங்க? என்ன கரெக்டான டைம் என்ன ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஆஃப்டர் பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத பற்றி பேச போகிறோம் இதில். இட் ரியலி டிபெண்ட்ஸ் டைப் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர், அந்த என்ன ட்ரீட்மெண்ட் ரிசீவ் பண்ணாங்க, ரிஸ்க் ஆஃப் ரிகரன்ஸ், டைப் ஆஃப் கேன்சர், அதில் வந்து ஹார்மோன் பாசிட்டிவாக நெகட்டிவாக, அந்த ஓவரால் ஹெல்த், ஃபெர்டிலிட்டி ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பொறுத்து தான். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங், இப்போ சைல்ட் பேர் இருக்கவங்களுக்கு கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி முடிஞ்சு எண்டோக்ரைன் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு 2 years எண்டோக்ரைன் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரிஸ்க் ஆஃப் கேன்சர் கம்மிங் பேக் வந்து அந்த ஃபஸ்ட் 2 years ரியலி ஹை. அந்த 2 yearsல யூ ஹேவ் டு மேக் ஷோர் யூ டேக் த டேப்லெட் ரெகுலராக. அப்புறமா வந்துட்டு நீங்கள் ஆன்காலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் ஃபெர்டிலிட்டி இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் டெஃபினட்டாக ஆன்காலஜிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன் படி செய்கிறது தான் பெஸ்ட் அட்வைஸ். பாசிபிளாக அப்படின்னா நான் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கேன். ட்ரீட்மெண்ட்டு முடிச்சுட்டு எண்டோக்ரைன் ஃபஸ்ட் 2 years எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருக்கும் ஆகும்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஆகிருக்கு. நம்ம ட்ரை பண்ணால் தான் ஆகுமா ஆகாதான்னு தெரியும். தேங்க்யூ.